21ஆம் நூற்றாண்டின் அடிப்படை வசதியாக உருவெடுத்துள்ள தொலைத்தொடர்பு வசதியின்றி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பழங்குடியின மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அவர்களின் அவதியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இரு மாவட்டங்களை உள்ளடக்கியது ஜவ்வாது மலை. இங்கு மேல்பட்டு, புலியூர், அத்திப்பட்டு, புதூர் நாடு ஆகிய மலை கிராமங்களில் மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மலை கிராமங்களில் வாழும் பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகளின்றி சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று தொலைத்தொடர்பு வசதி. குறிப்பாக வெளியில் இருக்கும் மக்களுடன் தொடர்பு கொள்ள முடியாமலும் அவசரகால உதவிக்கு அழைக்க வழியில்லாமலும் இப்பகுதி மக்களும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் மலைவாழ் மக்கள் வேட்பாளர்களிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது வெற்றி பெற்றவுடன் மலைப்பகுதி முழுவதும் தொலைத்தொடர்பு உயர் கோபுரங்கள் அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர். அதேபோன்று வெற்றி பெற்றவுடன் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL நிறுவனம் மூலம் 33 இடங்களில் தொலைத்தொடர்பு உயர் கோபுரங்களை அமைத்தனர். இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த மலைவாழ் மக்கள் இனிமேல் அனைவரும் போல் நாமும் தொலைத்தொடர்பு வசதிகளையும் இணையதள வசதிகளையும் பெற முடியும் என்று நம்பினர். இதன் காரணமாக அனைவரும் தனியார் சிம் கார்டுகளை அரசு நிறுவனமான BSNL நிறுவனத்தின் சிம் கார்டுகளாக மாற்றினார்கள். இங்குதான் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தனியார் சிம் கார்டுகள் BSNL நிறுவனத்தின் சிம் கார்டுகளாக மாற்றிய நிலையில் BSNL டவர்கள் முறையாக இயங்கவில்லை. அதனால் யாருக்கும் தொலைத்தொடர்பு இணைப்புகள் கிடைக்கவில்லை. இதனால் மலைவாழ் மக்கள் மனமுடைந்து வேதனையில் உள்ளனர். இதற்காக தாங்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தும் பல போராட்டங்களை முன்னெடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளதாக வேதனையோடு மனக்குமுறலை தெரிவிக்கின்றனர் பழங்குடியின மலைவாழ் மக்கள். ரொம்ப சிரமப்படுறோம். போன் பண்றோம்னாக்கா ஒரு ஆம்புலன்ஸ் வர வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு போன் டவர் வந்து பேச முடியல. குறிப்பிட்ட இடம் மலையில போய் உயரமா போய் நின்று பண்ணணும். எனவே 21ஆம் நூற்றாண்டின் அடிப்படை வசதியாக உருவெடுத்துள்ள இந்த தொலைத்தொடர்பு சேவை தங்களுக்கு முறையாக கிடைத்திட மத்திய மாநில அரசுகளும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் பழங்குடியின மலைவாழ் மக்கள். வோடஃபோனு, ஏர்டெல் அந்த சிம்மெல்லாம் வந்து மக்கள் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கும் டவர் இல்லாமல் தான் இருந்துச்சு. அது வந்து குறிப்பிட்ட சில இடத்துல தான் டவர் வந்துச்சு. கவர்மெண்ட் சிம்மான BSNL வந்து டவர் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. இப்போ டவர் வச்சுட்டாங்கன்ற காரணத்தினால புதுசாக அந்த எல்லாத்தையும் BSNL மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினதுலையும் இப்போ பார்த்தா கரெக்டான டவர் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது. டவர் குறிப்பிட்ட இடத்துல கிடைக்கல. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு கூட வேறு இடம் வெளியில் போய் தான் நாங்கள் சொல்கிறோம். வரத்துக்கு ரோடு வசதியும் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் போத்தராஜாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.